தலைவரே தலைவரே எங்க போயிட்டாரு? தலைவர் ஆனா இவ்வளவு வசதி இருக்கா? நாம எப்படி தலைவர் ஆகுறது? பேசாம தலைவரையே கவுத்திட்டு நம்ம தலைவர் ஆயிருவோம். தலைவரானா என்னையா எஸ்எஸ் மெய் மறந்து நின்னுட்ட? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். ஆட்சி கவுந்துருச்சா? அதுக்கு அவசியமே இல்ல. மக்கள் தெரிஞ்சுட்டாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்த உடனே சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இவங்களை அரசியலுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன். அடாடாடாடாடா, இவங்க மாதிரி தியாகிகள் அரசியலுக்கு வர்றதுக்கு நம்ம நாடு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. அம்மா, மீட்டிங்க்கு வரும்போது புடவைய கட்டிட்டு வாங்க. முயற்சி பண்றோம். முயற்சி பண்றீங்களா? கிழிஞ்சதுவோ. சரி, வந்த விஷயத்த சொல்லு. டெல்லியில இருந்து நம்ம எம்பி லெட்டர் போட்டிருக்காரா? நம்ம எம்பிக்கு எழுத படிக்கவே தெரியாது, அவர் எங்க லெட்டர் எழுத போறாரு? பாராளுமன்றத்துல அந்த ஆளு என்னதான் பேசுறாரு? அவர் எங்க பேசுறாரு? எல்லாரும் கைய தூக்குனா அவரும் தூக்குறாரு, எல்லாரும் கைய கீழே போட்டா அவரும் கீழே போறாரு. இதுல ராத்திரி வேற தண்ணியை போட்டுவிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டாரு. நான் மாரிமுத்துன்னு சொல்லி வச்சேன். அவரால நாடு நல்லா இருக்குதான்னு பாக்காத, நாம நல்லா இருக்கமான்னு பாரு. நாம நல்லா இருக்கணும்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. புதுசா வந்திருக்கானே இன்ஸ்பெக்டர், அவன் நம்ம சாராயங்காய்ச்சல் இடத்தை கண்டுபிடிச்சு ருத்ரதாண்டவமே ஆடி இருக்காங்க. அந்த நாய்க்கு எலும்பு துண்டு போட வேண்டியதானயா? அது சைவ நாயா. எஸ்எஸ் தர்மராஜாவுடைய தர்பார கூட்ட சொல்லு. தலைவரே, ஒரு சின்ன சந்தேகம். புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு நம்ம இடம் எப்படி தெரியும் கேக்குறேன். இங்க ஒரு நன்றி கெட்ட நாய் இருக்கு. இப்ப அந்த நாய் யாருன்னு உனக்கு தெரியணும் இல்ல? அம்மா, பதறிட்டேன். கம்பு வைக்கிற இடமா அது? ஏண்டா கண்ணா எங்களை போலீஸ்ல காட்டி கொடுத்த? அது 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 வந்து தலைவன் செய்யற தப்ப மறைக்கிறவன் தான்டா உண்மையான தொண்டை. நான் செஞ்சு தப்புதாங்க, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கல்யாணம் 6 மாசம் தாங்க ஆச்சு. கவலையே படாத, உன் சம்சாரத்தை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்களே கவனிச்சுக்கீங்க. அரசியல்ல காட்டி கொடுக்கிறவனுக்கு தலைவர் பதவி கிடைக்கும், என்ன காட்டி கொடுக்கிறவனுக்கு சிவலோக பதவி கிடைக்கும். எஸ்எஸ் இவனுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிரு. கோழி அறுத்துரு. ஆளுக்கு ஒரு கத்தியை வச்சுக்கீங்கன்னு சொன்னது வசதியா போச்சு. என்ன விட்டுருங்க. ஐயோ, என்ன கொண்டாதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க. வாங்க சுரேஷ், வேலை இதான் காஃபி எடுத்துட்டோம். சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஆபத்தான காரியங்களை கூட காபி சாப்பிடுற மாதிரி ரொம்ப லேசா நினைக்கிறீங்க. What do you mean? நீங்க தனியா போய் சாராய கோஷ்டி மடக்கினீங்களே, அதை சொன்னேன். மிஸ்டர் சுரேஷ், ஒரு மனுஷன் பிறக்கிறப்பவே அவன் இறக்குறது எதையும் ஆண்டவன் முடிவு பண்ணிடலாம். அதனால சாவை பத்தி எப்பவுமே நான் கவலைப்படுறது இல்ல. எஸ், வெறும் சம்பளம் வாங்குற போலீஸ்காரனா இருக்கணும்னு ஆசைப்படல, ஒரு சாதனை பண்ற போலீஸ்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ராஜா. ஹலோ சீதா, how are you? என்னம்மா, என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க உடனே புறப்பட்டு வரணும்னா போன்ல சொல்லுமா. போன்ல சொல்ல மாட்டேன், நேர்ல தான் சொல்லுவேன். 10 நிமிஷத்துல வரணும். 10 நிமிஷம் என்னம்மா, 5 நிமிஷத்துல வரேன். ஹாய் ராஜா, வெல்கம். பிரகாஷ், சீதா போன்ல ஏதோ நானும் கேட்டானே, உன்கிட்ட தான் சொல்லுவேன்டா. பயங்கர பசி, டிபன் கொடுமான்னு. அதுவும் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டா. என்ன டிபன் கேட்க மாட்டியா? அவகிட்டே கேளு. ஹாய் சீதா, என்னம்மா, என்ன விஷயம்? என்னவா இருக்குன்னு நீயே சொல்லுனா. சந்தோஷமான விஷயம் வேற சொல்ற. கார் கார். பிரகாஷ் புதுசா ஃபாரின் கார் வாங்கியிருக்கான், ரைட்? நோ. அப்ப பிரகாஷுக்கு இந்த வருஷம் பிசினஸ்ல லாபம் ஜாஸ்தி. ஓகே? இல்ல. போச்சுடா, அதுவும் இல்லையா? என்னவா இருக்கும்? சீதா, நீ ஏன் சொல்லிடமா, அவன் வேற பசியில துடிக்கிறான். சீதா சொல்லிடுமா.
நீ மாமா ஆக போற. நான் மாமா போறேன். ஆ. ம். யூ மீன் சீதா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாப்ள, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள, நீ அப்பா ஆயிட்ட. நீ மாமா, குழந்தைக்கு நீ மாமா, நான் அப்பா. உன் தங்கச்சி நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல ப்ரமோஷன் கொடுத்துட்டா பாத்தியா? சீதா இல்லடா. இங்கதான். சாரி ராஜா, கார் ஒர்க் ஷாப்ல இருக்கனால உனக்கு தொந்தரவு பண்ணிதான் போச்சு. ஆமா, இந்த பில்டிங் 2-3 வருஷமா முடிக்காம வச்சிருக்கிய. சிமெண்ட் சரியா கிடைக்கல, பிளாக்ல வாங்கி கட்டி முடிச்சிடலாம். நீ நேர்மையான போலீஸ் அதிகாரி, உன் மாப்பிளனா, நான் பிளாக்ல வாங்கலாமா? நான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி அதான் என் பொண்டாட்டி வெளியவே நிக்க வச்சிருவா. ஓகே, see you பிரகாஷ். See you. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. சொல்ல போனாங்க ஒரு ஒருத்தர வாங்கயா, சொன்ன கேளுங்கயா. ஏன் தள்ளி போய் டிக்கெட்ல போங்கயா. சொன்ன கேள போப்பா அப்படி. உனக்கு 10 ரூபா கொடு, நீ 10 ரூபா கொடு. டிக்கெட்ல போப்பா போங்கயா. சார், ஏய் ஷட் அப். ஏதாவது பேசினா உன்னை உள்ள தள்ளிடுவேன், போயா. யாரியா நீ? நான்சென்ஸ். நான் இன்ஸ்பெக்டர். புதுசா E3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நான் இழிச்ச வாயன் தான், ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச வாயன் இல்ல. கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா? யாருகிட்ட ரீல் விடுற? இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கத்தான் நானும் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன். அது நீதானே? இல்ல சார், நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். உங்களை மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். என்னமோ சொல்லுவாங்களே, glad to meet you சார். கையடியா? கலிட்டடியா? எஸ் சார். ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா. அது அவ்வளவு நல்லா இருக்காது சார். வாயா. பெரியவங்க நீங்க. உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப வா. தங்கமான மனசு. செட்டு. பரவாயில்ல சார். உட்காரியா. என்ன சாப்பிடுற? காபி மட்டும் போதும் சார். நோ 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 நோ, கூச்சப்படக்கூடாது. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது. லஞ்சம் வாங்கும் போது கூச்சப்படுறான் இல்ல. அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. யோ யோ, ஏன் அழற? இது அழுகை இல்ல சார், ஆனந்த கண்ணீர். இதுவரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில உட்கார கூட சொன்னதில்லை. ஆனா நீங்க உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார். ஐஜி போஸ்ட் தரம் தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம் சார். நீ E3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத். இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க? உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில 2 பிளேட் கொண்டு வா. சரி சார். நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, அதான் தடுமாறுறான். சட்ட ரொம்ப நக்காதையா, ஹோட்டல் வந்துற போகுது. வேற என்ன சார் வேணும்? இந்தாப்பா, இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பொட்டணம் பார்சல் கொண்டு வா. சரிங்க சார். இது யாருக்கு சார்? உங்க வீட்டுக்கு தாயா, அவங்க சாப்பிடுறது. சார், உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்லா தான் இருக்கும், மக்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு. இந்தாங்க சார் பார்சல். ஸ்பெஷல் காப்பி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் 2 பிளேட். 2 4 வாங்கிக்கியா? ஐயா சொல்லிட்டாரு, கோழி பிரியாணி 4 பிளேட் பார்சல். கான்ஸ்டபிள், நான் கடை வரைக்கும் போய் சீரடி தீப்பட்டி வாங்கிட்டு தரேன். நான் வாங்கிட்டு வரேன் சார். அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். நீ என்ன செய்யற? இந்த தொப்பி ஸ்டிக்கும் பாத்துக்கிற. நான் வரணுமா? பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சார். பெத்தவளையோ வளர்த்தவளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும். சிங்கி சக்கா. இந்தாங்க சார் பார்சல். கொண்டாயா. இந்தாங்க சார் பில்லு. பில்ல? அது இன்ஸ்பெக்டர் யாட்ட கொடு. இன்ஸ்பெக்டரா? அவனா? 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டிட்டான். எவ்வளவுயா பில்லு? 130 ரூபா. 130 ரூபாயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. தள்ளியா கம்பு நம்ப வச்சேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணை எவ்வளவு கடத்திக்கிட்டு போயிட்டான். திருப்பி அனுப்பணும்னா 10,000 ரூபாய் பணம் கட்டி எனக்கு மிரட்டல் கட்ட எழுதி இருக்கிறான். கவனிங்க. ஏயா, உன்னை பார்த்தா பிளாட்பாரத்துல கைரேகை பாக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஏதியா 10,000 ரூபாய்? பிட் பாக்கெட் அடிக்கிறவன்னு சொல்லாம விட்டியே. ஏயோ, இந்த லட்சாதிபதி பாரிவளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இல்ல, உன்னை பின்னாடி கவனிக்கிறேன். என்ன சார், போட்டிருக்க கோட்ல இவ்வளவு கிழிசல் இருக்கு, லட்சாதிபதினு சொல்றீங்க? அதே ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்சன்னு
ஊருக்குள்ள என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க. அதனாலதான் அங்கங்க அப்படி அப்படி. உமக்கு ஒரு பொண்ணு தானே? கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்களே கஞ்ச குழந்தைகளை மட்டும் தாராளமாக பத்து வச்சிருக்க போறீங்க. நீங்க சொல்லுங்க பாரு. சார், போலீஸுக்கு தகவல் கொடுத்தா என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டி லெட்டர் எழுதிருக்கிறான் சார். சார் இந்தாங்க சார் அந்த லெட்டர். சார் 10,000 ரூபாய் பணம் இந்தாங்க சார். சார் என் பொண்ணுடைய போட்டோ இதான் சார். நிம்மதியா வீட்டுக்கு போங்க, பொண்ணு பத்திரமா வந்து சேருவா. பொண்ணு மட்டுமா? அப்படின்னா நானே 10,000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு சார்? பொண்ணு வரும், 10,000 ரூபாய் வரும் சார். யார் நீ? சம்பல் ராணி. அம்மா சம்பல் ராணி, 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டேன். பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன்னா கையோட கூட்டிட்டு போயிடுவேன். பாரிவள்ளல் எப்படி பணத்தை அனுப்பி வச்சாரோ அதே போல நானும் பொண்ணை அனுப்பி வைப்பேன்னு சொல்லு. போ. சரிங்க. நீயா? நீ பாரிவள்ளோட மகதானே? ஆமா சார். அப்பனும் பொண்ணு விளையாடுறதுக்கு போலீஸ்காரன் தான் கிடைச்சானா? வேற யாரும் கிடைக்கல. என்னது? என் ஃப்ரெண்டோட அம்மா சீரியஸா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவ பாவம் ஏழை சார். அதுக்காக அப்பாவை ஏமாத்துறதா? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப கஞ்ச. உண்மையை சொல்லி பணம் கேட்டா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. நீ நல்லாவே போய் சொல்ற. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்க சார். வாங்க சார் என் கூட. சரி வா. இத பாருமா, பணம் கட்டாம என்னால ஆபரேஷன் பண்ண முடியாது. டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டு பணத்தோட வந்துருவா. ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் பணம் கொண்டு வந்துட்டேன். நர்ஸ், இந்த பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு வாங்க. அழாத லதா, உங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. ராதா, உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. நன்றியை எனக்கு மட்டும் சொல்லாத, இவருக்கும் சொல்லு. இவர் பேர் ராஜா. அப்ப நான் வரட்டுமா? ஐம் சாரி ராதா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு ஒரு பொய் இல்ல, 1000 பொய் சொல்லலாம். தாராளமா சொல்லுங்க. அதுக்காக நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைச்சிடாதீங்க. அப்பப்ப உண்மையை சொல்லுவேன். இப்ப கூட ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னது? உங்களுக்கும் ரொம்ப நல்ல மனசு. எனக்கு நல்ல மனசா? ஆமா, 10,000 ரூபாய்க்காக எங்க அப்பா கிட்ட நீங்களும் பொய் சொல்ல போறீங்களே. ஓ, அத சொல்றீங்களா? என்ன பண்றது? வந்தாச்சு வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. அப்பா பணம் வந்துருச்சு. பணம் வந்துருச்சு. இன்ஸ்பெக்டர், ஐயோ 10,000 ரூபாய் பணம். சீக்கிரமா எடுங்க சார், எடுங்க எடுங்க. ஏன் சார், பொண்ணை பத்திரமா அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்காம பணத்திலே குறியா இருக்கீங்களா? பொண்ணை பெற்றது ரொம்ப ஈஸிங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10,000 ரூபாய் சீக்கிரமா எடுங்க சார், எடுங்க. அது வந்து சார், அதான் அப்பா, அதுப்பா அந்த திருடன்ல அவன் கொண்டு போயிட்டான். அவன் கொண்டு போயிட்டானா? என்ன நடந்துச்சு சார்? ஒரு மாடா சார், பாக்குறதுக்கு கருப்பா பயங்கரமா. கருப்புன்னா கருப்பு, உங்க வீட்டு கருப்பு இல்ல, எங்க வீட்டு கருப்பு இல்ல. பேய் பிசாசெல்லாம் நட்டுங்கிற அளவுக்கு பயங்கரமா. பயங்கரம்னா பயங்கரம். உங்க வீட்டு பயங்கரம், எங்க வீட்டு பயங்கரம் இல்ல, பயங்கரமான பயங்கரம். புலிய பார்த்தா மனுஷன் என்ன செய்வான்? உங்க வீட்டு புலியா, எங்க வீட்டு புலியா? வீட்டு புலி இல்ல, காட்டு புலி. அப்படின்னா அவன் பயந்து ஓடி இருப்பானே. இல்ல, இவனை பார்த்து புலி பயந்து ஓடிடுச்சு. இவ்வளவு பயங்கரமானவனா? ஆமா. இனிமே சொல்லாத, ஜன்னி வந்துடும். அவன் உங்க பொண்ணை இப்படி கட்டி பிடிச்சிருந்தான். இப்படியா? நான் வானத்துல சல்லுன்னு பறந்து அவனை எட்டி உடைச்சேன். அவன் கத்திய காட்டி மிரட்டான். அப்பா நான் கூட பயந்து போய் இப்படி கட்டி எடுத்துக்கிட்டேன். வெரி குட்மா, நீ ஏன் பொண்ணல சரியான காரியம் தான் பண்ணி இருக்கிற. 10,000 ரூபாய் பணத்தை நான் மிரட்டி கேட்டேன். கேட்கவே காணோம். மேல சொல்லுப்பா. உங்ககிட்ட வட்டியோட திருப்பி கொடுத்துறதா சொல்லிட்டான். வட்டியோட திருப்பி தரேன்னு சொல்லிட்டான்ல? சொல்லிட்டான் சார். அப்ப விடு, பொண்ணாத்தாப்பா விடு. இத சொல்றீங்களா? நான் அதுன்னு நினைச்சிட்டேன். இன்ஸ்பெக்டர், பணம் 10,000க்கு நீங்க தான் பொறுப்பு. அந்த 10,000 அவங்கிட்ட இருந்து என்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டிய கடமையும் உங்களை சேர்ந்தது. பி கேர்ஃபுல். வரேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? கட்டி அனுச்சிங்களே அதுக்கு. அது என்னோட டியூட்டி. கட்டி அனுக்கிறதா? ஆமா, உங்களை காப்பாத்துறது என்னோட டியூட்டின்னு சொல்ல வந்தேன். ஓகே,
See you.